இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை. பெரும் அவப்பெயரை தேடிக்கொண்ட ரோஹித் சர்மா. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் கடைசி ஆட்டம் இன்று சிட்னி நகரில் தொடங்கி நடந்து வருகிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால்தான் தொடரை சமன் செய்து பார்டர் கவாஸ்கர் கோப்பையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நெருக்கடியான சூழ்நிலையில் இந்திய அணி களம் இறங்கி ஆடி வருகிறது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் மற்றும் தற்போதைய ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3 டெஸ்ட் ஆட்டங்களில் தொடர்ந்து சொதப்பி வரும் ரோஹித் சர்மாவுக்கு இந்த ஆட்டத்தில் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. இல்லை நீக்கப்பட்டுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் போதே மோசமான பெர்ஃபார்ம் காரணமாக அணியில் இருந்து நீக்கப்பட்ட முதல் கேப்டன் என்ற அவப்பெயரை பெற்றுள்ளார் ரோஹித் சர்மா. ஒரு காலத்தில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி நட்சத்திர பந்து வீச்சாளர்களின் மிகச் சிறப்பான பந்துகளை கிழித்தெடுத்து வான வேடிக்கை நிகழ்த்தி நிலைகுலைய செய்தவர் ரோஹித் சர்மா. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி அவர் செய்த பல்வேறு சாதனைகளை யாராலும் மறக்க முடியாது. ஆனால் இன்று அவரை அணியில் இருந்து நீக்கி ஓய்வு கொடுங்கள் என்று கொந்தளிக்கும் மனநிலைக்கு ரசிகர்கள் அழைத்து சென்றதற்கும் அவர்தான் காரணம் என்று சொன்னால் மிகையாகாது. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் முதல் ஆட்டத்தில் பும்ரா தலைமையிலான இந்திய அணி மிகச் சிறப்பாக ஆடி வெற்றியை பதிவு செய்து இந்திய ரசிகர்களை உற்சாக மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்த நிலையில் அடுத்து வந்த 3 ஆட்டங்களிலும் கேப்டனாக அணியை வழிநடத்திய ரோஹித் சர்மா அணி வெற்றி பெறுவதற்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ரோஹித் சர்மா மட்டும்தான் காரணமா, விராட் கோலி உள்ளிட்ட மற்ற நட்சத்திர வீரர்கள் காரணம் இல்லையா என்று நீங்கள் கேட்டால், ஒரு அணியின் கேப்டனாக திட்டங்களை வகுப்பதில் கூட ரோஹித் சர்மா தனது தோல்வியை அடைந்து விட்டார் என்பதுதான் 4வது டெஸ்ட் ஆட்டத்தில் அவர் எடுத்த முடிவுகள் உணர்த்துவதாக கிரிக்கெட் ஜாம்பவான்களும் கிரிக்கெட் வல்லுநர்களும் தெரிவிக்கின்றனர் என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டீர்களா என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்கும்.